நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ XL100 BS4 வந்த செல்ஃப் மாடல் வண்டி. இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட்னா, வண்டி நல்லா போயிட்டுருக்கும், நிறுத்தி வச்சுட்டு திருப்பி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் பிரச்சனை நிறையா வருது. அந்த டைமில் பார்த்திங்கன்னா செல்ஃபும் ஒர்க் ஆகாது, கிக்கரில் ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டார்ட் ஆகாது, நம்ம பவர் செக் பண்ணாலும் பவர் வந்து விட்டு விட்டு வரும். இந்த கம்ப்ளைண்ட் வந்து ரொம்ப நாளாக இந்த வண்டியில் இருக்குது. இதுக்கு என்ன பண்ணணும்னா, இது பார்த்திங்கன்னா இதுதான் அந்த வண்டியோட மேக்னட் காயில். இந்த காயிலில் தான் நமக்கு பிரச்சனை வரும். இதில் பார்த்திங்கனாக்கா இதில் சென்சார் இருக்குது. இந்த சென்சார்லாம் கம்ப்ளைண்ட் வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பிக்கப் காயிலெலாம் வீக்காக இருக்கும். இதுலேயும் நமக்கு பிரச்சனைங்க நிறையா வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் எதுவுமே உங்களுக்கு தனித்தனியாக கிடைக்காது. அந்த பட்சத்தில் நம்ம புதுசு தான் இதை மாற்றி ஆகணும். இது பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம இப்போ பழைய காயில் கழட்டி வச்சுருக்கோம், புதுசு இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த காயில் நம்ம புதுசாக மாற்றுறோம். இந்த மேக்னெட் காயில் வந்து இந்த சென்சாரு, இந்த பிக்கப் காயில், இது பார்த்திங்கன்னா இந்த மேக்னெட் காயில் வந்து செட்டாக தான் வரும். இது வந்து மொத்தம் 3 விதமாக இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த பின்னெல்லாம் வந்து செக் பண்ணியாச்சு, ஒரே மாடல் தான். இந்த பின்னு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து நமக்கு ECUவில் வந்து கம்ப்ளைண்ட் வந்து கம்மியாக தான் வரும். கம்ப்ளைண்ட் ஆகிறது பார்த்திங்கனாக்கா நமக்கு இந்த மேக்னெட் தான், மேக்னெட்டில் வர இந்த காயில் தான். இதுதான் நம்மளுக்கு அடிக்கடி பிரச்சனையாக இருக்கும். இதை நம்ம மாற்றினோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வண்டியில் போட்டு ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம காயில் வந்து ஃபிட்டிங் பண்ணுறோம். இப்போ நம்ம இந்த இடத்துல 3 போல்ட் இருக்குது, அதை நம்ம போட்டுக்குவோம். அடுத்து நம்ம இந்த பிக்கப் காயில், அதாவது பல்ஸ் காயிலை நம்ம ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த காயிலெலாம் போட்டு ஃபிட்டிங் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பல்ஸ் காயிலுக்கு வர இந்த நம்ம ஸ்க்ரூவும் போட்டாச்சு. இப்போ நம்ம மேக்னெட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம மேக்னெட் போட்டுக்கலாம். நம்ம இப்போ மேக்னெட் மாட்டிட்டோம். பார்த்திங்கன்னா தெரியும், மேக்னெட்டை போட்டு இந்த நட்டெல்லாம் நம்ம டைட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வயரிங்கை நம்ம கரெக்டாக நம்ம அந்த இருந்த மாதிரியே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதுக்கு உள்ளே வந்து வயரிங்கை வந்து உள்ளே இழுத்துட்டு வந்தாச்சு. இப்போ ECUக்கு நம்ம லைன் கொடுக்கணும். இது பார்த்திங்கன்னா தெரியும்.
ECUக்கு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இது காயிலேருந்து வர லைனு, இது வந்து இதுவும் காயிலேருந்து வர லைனு, இது வந்து நம்ம பேட்டரியிலேருந்து வர லைனு, இது நம்ம வந்து சர்க்யூட்டு அவுட்புட்டு இது எல்லாமே நம்ம லைன் போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வண்டி ரெடி பண்ணிட்டோம். இது பார்த்தீங்கன்னா மேக்னெட்லேருந்து நமக்கு லைன்லேருந்து எல்லாமே கொடுத்தாச்சு. பவர் காயில் நம்ம செக் பண்ணியாச்சு. பவர் காயில் நல்லா இருக்குது. இந்த ஜாயிண்ட் எல்லாம் நம்ம எல்லாமே க்ளீன் பண்ணி போட்டாச்சு. ECU லைன் போட்டாச்சு. இப்போ நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம். நண்பர்களே, நம்ம இப்போ காயில் மாற்றி வண்டி ரெடி பண்ணிட்டோம்.